அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடோழி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். ஒரு சின்ன பதிவு தான். மைசூர் யூனிவர்சிட்டி நண்பர் 30 காயின் புக் பண்ணார். இன்றைக்கி 4-5 நாள் ஆகுது, பணம் போட்டு விடலை. அப்படியே அந்த இருக்கிற பேங்க்லேருந்து வந்து அந்த கவர்லேயே வச்சுருந்தேன். அவருக்கு 30 காயின் எண்ணி வச்சுருந்தேன். இன்னும் பணம் போட்டு விடலை. அந்த காயின் இன்றைக்கி மறுபடியும் ரீசேலுக்கு போடுறேன். ஒரு காயின் 35 ரூபா மட்டும். ஏற்கனவே நம்ம கொடுத்தோம்ல அதே ரேட்டு தான். இந்த புக் பண்ணுற நண்பர்கள் தெரிஞ்சுக்கோங்க, எங்களுடைய கஷ்டத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சார் அது எனக்கு எடுத்து வைங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு நான் ஒரு மதிப்பு மரியாதைலாம் கொடுத்து, நம்ம நண்பர், நம்ம கஸ்டமரு, அவர் நம்ம கைவிட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனே நான் தூரம் எடுத்து வச்சிடுறேன். அதுக்கப்புறம் யாரும் கேட்டாலும், இல்லை சார் புக் ஆயிடுச்சு, நான் தூரம் எடுத்து வச்சுட்டேன், தூரம்னா தனியாக எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு நான் சொல்லி அதை சமாளிக்கிறேன். நீங்கள் 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, பணமே போட்டு விட மாட்டேங்கிறீங்க. நான் இது உங்களை மாதிரி ஒரு 10 பேர் இப்படி நிப்பாட்டிட்டிங்கன்னா நம்ம ஒன்றும் தொழிலே பண்ண முடியாது. நீங்கள் 30 காயின் வாங்க வேண்டாம். 30 காயினுக்கு உரிய ரூபா உங்களுக்கு பெரட்ட முடியல அப்படின்னா, சார் இப்போ 10 காயினுக்கு மட்டும் ரூபா வச்சுருக்கேன், இப்போ ஒரு 10 காயின் மட்டும் போட்டு விடுங்க, மற்ற அப்புறம் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி செய்யணும். உங்களுக்கு இந்த காயினோட கண்டிஷனை பார்த்து யூஎன்சி இருந்தவங்க வாங்கி வைப்போங்கிற எண்ணமும் இருக்குது, மனசில் ஒரு சின்ன ஆசையும் இருக்குது, வாங்கி வைப்போமே நல்ல காயினாக தெரியுது அப்படின்னு சொல்லி உடனடியாக உங்களுக்கு பணம் பெரட்ட முடியலை. ஒன்று. இன்னொன்று, இந்த விஷயத்தை நீங்கள் மறந்துடுறீங்க. அந்த யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்க சமயம் உடனே என் நம்பருக்கு வந்து பேசிவிட்டு அடுத்து இந்த யூடியூப்பை க்ளோஸ் பண்ணிட்டு செல்லையும் அமர்த்தி வச்சுட்டு வேலை வெட்டிக்கு போயிடுது. மறந்துடுங்க இதை. நீங்கள் எப்போ பணம் போட்டு விடுவீங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதனால் சொல்கிறேன், புக் பண்ணுற சமயம் கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஒரு நாள் 2 நாள் நீங்கள் பொறுங்க. நான் உங்களுக்காண்டி நிச்சயமாக அந்த காயின்கள் நான் வச்சுருப்பேன். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் கொடுக்க மாட்டேன். 4 நாள் 5 நாளுங்கிற சமயம் கேட்குற ஆளுக்கும் நான் கொடுக்க முடியல. இப்போ அதுக்கடுத்து 2-3 பேர் கேட்டாங்க, இல்லைன்னு சொல்லிட்டேன். மறுபடியும் அவங்களுக்கு நாங்கள் கால் பண்ணி பேச முடியாது. ஏன்னா ஒரு 100கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மள்ட்ட தொடர்பில் இருக்காங்க. டெய்லி பர்ச்சேஸ் பண்ண, வாங்க, கொடுக்க, அப்படி ஒரு நட்பு ரீதியாக இது போய்கிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து புக் பண்ணிங்கன்னா 1 நாள் 2 நாளைக்குள்ளே நீங்கள் வாங்கிடுங்க. வாங்கலைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு இப்போ சார் அது யாரும் கேட்டால் கொடுத்துருங்க சார் அப்படின்னு ஒரு ரெஸ்பான்சிபிளாக சொல்லுங்கள். அதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. வச்சுருங்கன்னு சொல்லிங்களே தவிர அது வாங்க மாட்டேங்கிறீங்க, அடுத்த ஆளுக்கும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நன்றி. வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஒரு பதிவு தான். இந்த தற்செயலாக நானே இப்போ பார்த்தேன் உள்ள காயின் கிடக்கிறேன். காயின் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். பையில் காயின் கிடக்கணும் பார்த்தா, அப்புறம் வாட்ஸ்அப் எடுத்து பார்த்தா 30 காயின்ஸ் புக்குடுன்னு சொல்லி மெசேஜ். நன்றி நண்பர்களே, நன்றி. இன்னொரு நண்பரும் புக் பண்ணியிருக்காரு, இன்னும் வாங்கலை. ஃபோன் போட்டு 2 தடவை எடுக்கலை. நான் ஒரே பதிவை மறுபடியும் போட முடியாது. நான் ஒரு பதிவு போட மாட்டேன். இது போட்டால் 10 நாள் கழிச்சு தான் மறுபடியும் இதே மாதிரி ஒரு பதிவு வரும். ஒரு ரூபா தாள் போட்டால் அந்த வச்சுருக்கேன் பாருங்கள், 1 ரூபா கட்டு 2 ரூபா கட்டு வச்சுருக்கேன்னா, இது நான் ஏற்கனவே பதிவு போட்டேன். அடுத்து தொடர்ந்து அதே போட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். ஒரு 10 நாள் கழிச்சு போவேன். அதுக்குள்ளேயும் அது ஒரு 50 ஆள், ஒரு 30 ஆள், 20 ஆள் குறைஞ்சிரும். இன்றைக்கி போட்டதை இன்றைக்கே வாங்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஒரு சில பேர் உடனே 10 நிமிஷத்தில் வாங்கிடுவாங்க. ஒரு சில பேர் வந்து என்றைக்கோ போட்ட ஒரு சேனலை இன்றைக்கி பார்த்து அந்த காயினை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து, இந்த காயின் எனக்கு வேணும், போயிருச்சா இருக்குதா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்பாங்க. போயிருச்சா இருக்குதானே எனக்கு தெரியாது. ஒரு சமயம் போயிருக்கலாம், ஒரு சமயம் இருக்கலாம். அது நம்ம வந்து செக்கப் பண்ணணும். இந்த கிடக்கு பார்த்திங்களா ஆல்பம்லாம், இது மாதிரி ஒரு 15-25 ஆல்பம் இருக்குது என்கிட்ட. கரன்சிக்கு ஒரு 15 இருக்குது, காயின்ஸுக்கு ஒரு 15 இருக்குது, 30 ஆல்பம் வரைக்கும் இருக்குது. மேக்ஸிமம் பிரித்து தான் வச்சுருக்கேன். 5ஆம் அரிசி ஒரு ஆல்பம், 6ஆம் அரிசி ஒரு ஆல்பம், 7வது 8 ஒரு ஆல்பம், வெள்ளி நாணயங்கள்லாம் ஒரு ஆல்பம், ஏன்சியன்ட் காயின்லாம் ஒரு ஆல்பம், 5 ரூபா கலெக்ஷன்லாம் ஒரு ஆல்பம், 1 ரூபா கலெக்ஷன் ஒரு ஆல்பம், 2 ரூபா கலெக்ஷன் ஒரு ஆல்பம். இதெல்லாம் நான் இப்படித்தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஆனால் அப்படி வச்சுருந்தாலும் நான் சில இடங்களுக்கு நான் ஒரு பயணமாக போனால் அந்த இடத்துல வச்சு நான் அந்த ஆல்பத்தை வச்சு நான் பதிவு போடுவேன். அது எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. உடனே நான் அந்த ஆல்பத்துலேருந்து ஒரு செட்டு எடுத்து கொடுத்துருவேன். மீண்டும் அந்த ஆல்பத்தில் அந்த ஒரு செட்டு போகிறதுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகும். எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் அவ்வளோ காயினை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி மின்ட்டு வாய்ஸாக, கமாமரேட்டிவ் வாய்ஸாக, இயர் வாய்ஸாக நான் ஃபோல்டர் போட்டு எழுதி மறுநாள் வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆயிரும். அவ்வளோ தூரம் நான் அது வேலை இருக்குது. ஒரு ஆல்பத்தை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த நேற்று ஃபுல்லாக ஒரு 10 ரூபா காயின் கம்மாமரேட்டிவ் போட்டேன்னா 2 காயின் மட்டும் நண்பர் வாங்கியிருக்காங்க. பாக்கிலாம் அப்படி தான் இருக்குது. இந்த இருக்கு பாருங்க, நேற்று போட்டால் 10 ரூபா கம்மாமரேட்டிவ் காயின்ஸ். இது எல்லாமே ரிட்டர்ன் ஃப்ரம் ஆஃப்ரிக்கா போட்டிருக்கேன்னா
இது ஃபுல்லாக 5 ரூபா, 1 ரூபா, ஒரு 2 ஃபாரின் காயின் அது மாதிரி கிடக்கு. இது ஃபுல்லாக இன்னமும் உட்காந்து இது ஃபோல்டர் போட்டு இதில் ஒரு 50, 60 காயின் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பூரா நான் வந்து சர்ச் பண்ணி புக்குக்கு போய் இது ஒரு காயின் எப்படி தெரியுதா, இது வந்து மியூல் காயினா அல்லது வேறு மெட்டல் காயினான்னு தெரியல. 5 ரூபா காயின், ஆனால் நார்மலான 5 ரூபா கிடையாது. இது இந்த இருக்குல்ல, இந்த மாதிரியான ஒரு 5 ரூபா மெட்டல் இது கிடையாது. இது 5 ரூபா காயின் தான் கவர்மெண்ட் வெளியிட்டது. ஆனால் இது வேறு மெட்டலே வேறு மெட்டல். அது ஒன்று கிடச்சிச்சு, அதை அப்படி ஃபோல்டர் போட்டு வச்சுருக்கேன். இது 5 ஈரோ தான், ஆனால் இந்த பக்கம் வந்து சிம்பிள்லாம் வேறு மாதிரி இருக்குது. இந்த சிம்பிளை வந்து நான் ஸ்கேன் பண்ணி எடுத்து ஈரோ கண்ட்ரீஸில் இது எந்த கண்ட்ரி அப்படிங்கிறத சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி இது என்ன வேல்யூபிள் 5 இது வந்து 5 சென்ட்டு தான். ஈரோவிலேயே 5 சென்ட்டு. இதுக்கு என்ன வேல்யூபிள், இது ரேர் இல்லையா, காமனா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இதில் எழுதி வைப்பேன். ஒவ்வொரு காயினுக்கும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். இது ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சு தான் இன்றைக்கி நைட்டு உங்களுக்கு போடலாம்னு இருந்தேன். ஃபோல்டர் வேறு இருக்கான்னு தேடுற சமயம் இது கிடச்சிருக்கும். இது வேணுங்க வாங்கிக்கோங்க. ஒரு காயின் 35 ரூபா. 100% இது வந்து யூஎன்சி காயின், நான் சர்க்குலேட்டட் காயின். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு கமாமினிட்டி காயின். நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் பதிவு போடுறேன். வேணுங்கிறத நீங்கள் வாங்கிக்கோங்க. $2004 இது எல்லாமே காயின் எல்லாம் குட் கண்டிஷனாக இருக்கும். எல்லா காயினுமே நான் எழுதி போடுவேன். மின்ட்லாம் எழுதி போடுவேன். இந்த ஒரு 50 ரூபா கட்டு மட்டும் மிச்சம் இருக்குது. இன்றைக்கி ஒரு 10 ரூபா காயின் வந்திருக்கு, ஒரு பண்டல் காயின். இது 786. இது ஒன்று மட்டும் மிச்சம் இருக்குது. வேண்டும் என்பவர்களும் வாங்கிக்கோங்க. பெரிய விலையெல்லாம் கிடையாது. 33,000 ரேட்டில் முடியும். ஆக்சுவல் 5000 ரூபா, அதை விட குறைச்சி கொடுக்க முடியாது. வேணுங்க விலையை பற்றி பிரச்சனைலாம் ஒரு கட்டுருக்கு வாங்கிக்கோங்க. நன்றி நண்பர்களே, நன்றி.